கேளிக்கை விடுதி விபத்து தொடர்பாக தற்போது நம்முடன் உரையாடுவதற்காக பாதுகாப்பு பொறியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கேளிக்கை விடுதி இடிந்து 3 பேர் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும்? ஏனென்றால் அங்கு அருகில் மெட்ரோ பணி நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் ஆழ்துளையிட்டு மெட்ரோ பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுமா? ஐயங்கள் பல எழுகிறது. என்ன காரணமாக இருக்கலாம்? டிசைன் அண்ட் ஆர்கிடெக்ட் பில்டிங் ஸ்ட்ரக்சரோட டிசைன் அண்ட் ஆர்கிடெக்ட் வந்து இது மாதிரி ஸ்டெபிலிட்டியை விஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறச்சு ஆர்கிடெக்ட் வச்சு சிவில் இன்ஜினியரிங் வச்சு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விபத்துக்கள் 100% தவிர்க்கப்படலாம். அப்புறம் மேம் இந்த மாதிரி டென்ஷன் பிளஸ் இப்போ டிஸ்கோட்டே இந்த மாதிரினா அதுக்கு உண்டான லோடு டிஸ்ட்ரிபியூஷன் போடணும். ஒரு ஹாலு ஒரு இந்த மாதிரி ஹால்னா அதில் எத்தனை பீப்புள் இருப்பாங்க, எத்தனை பேர் நிற்பாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ ஓவர்லோடட் பீப்புளை உள்ள அலோவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ப்ளஸ் இதில் எத்தனை பேர் வந்திருக்காங்க, உள்ள வராங்க, அந்த கண்ட்ரோல் ஆக்சஸ்லாம் வச்சுட்டு பண்ணியிருந்தா இந்த மாதிரி விபத்துகள் தடுக்கலாம். அண்ட் பக்கத்தில் நடக்கிற மெட்ரோ ரயிலால இதுக்கான இம்பாக்ட் வந்திருக்குமா பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு 20 to 30% தான். ஏன்னா உள்ள இருக்கிற பில்டிங் உள்ளதான் கிராக் ஆகி விழுந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி கான்கிரீட் போடுறாங்கன்னா க்யூரிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. க்யூரிங் வந்து கம்பல்சரி பண்ணா அந்த பில்டிங்க்கு உண்டான ஸ்லாபுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியா பண்ணாதனாலும் அந்த ஸ்லாப் இந்த மாதிரி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், கேளிக்கை விடுதின்னு எடுத்துக்கிட்டாவே அங்க கூட்டமும் அதிகமா சேரும். அது இல்லாம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அதிகமாவே இருக்கும். அதெல்லாம் தாங்குற அளவுக்கு தளம் அமைக்கப்பட என்னென்ன வரைமுறைகள் இருக்கு? இந்த கேளிக்கை விடுதியில அதெல்லாம் பின்பற்றி இருக்காங்களா? கரெக்டான பாயிண்ட் வரீங்க. சின்சேத் வந்து ஒரு ஃபேமஸான இடம் தான். ஸோ அது அந்த பில்டிங்கே வந்து கேளிக்கை வரைக்கும் தான் பில்டிங் டிசைன் பண்ணாங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பில்டிங்கை ரினோவேட் பண்ணி பண்ணாங்களா அப்படின்ற பாயிண்ட்டை முதல்ல எடுக்கணும். அது ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இருந்து அது கேளிக்கை வழியாக மாற்றி இருந்தா அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துடக்கூடாது. கேளிக்கைக்குன்னு லைசன்ஸ் கொடுத்துடக்கூடாது. இதுதான் பாயிண்ட். கேளிக்கைக்குன்னு அந்த பில்டிங் கட்டப்பட்டதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்ல எடுத்துட்டு போயிட்டு நம்ம பாயிண்ட் ரைஸ் பண்ணோம்னா we will work it out. அண்ட் நியர்பைல நடக்கிற மெட்ரோ ரயிலால இதோட இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வடபழனில கூட அது மாதிரி ஆயிருக்குங்க. ஸோ அதுக்கு திருப்பி சொல்றேங்க, சிவில் இன்ஜினியரை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஆர்கிடெக்ட் டிசைன் வந்து ஒரு பில்டிங் இப்போ சின்செட்டோடைய டிராயிங்க்கு நீங்க யாருக்கிட்டுமே இருக்காது, ஓனர்கிட்டே இருக்காது. டிசைன் இருக்கணும், ஆர்கிடெக்ட் இருக்கணும், லென்த் பிரெத் ஹைட் எந்த இடத்துல ஸ்டார்கேஸ் போடணும், எல்லாத்துக்குமே ஐஎஸ் கோடு நார்ம்ஸ் இருக்கு. சார், நீங்க ஆர்கிடெக்ட்லாம் வந்துட்டு முறையா பயன்படுத்தி கட்டடம் வடிவமைக்கணும்னு சொன்னீங்க. இன்னொரு கேள்வி இருக்கு. கேளிக்கை விடுதியை வந்துட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு சராசரியா ஒரு பராமரிக்கிற பணி நடைபெறணும்? மேம் பொதுவாகவே இந்த ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க மேம். அது எவ்ரி 5 years ஒன்ஸ் ரினிவல் பண்ணிட்டே இருக்கணும் மேம். 100%. அது இந்த மாதிரி இப்போ ஸ்கூல் காலேஜஸ் இது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்க. இந்த கேளிக்கை விடுதிக்கு இது மாதிரி ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி வந்து போலீஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை வச்சு அவங்க பார்ப்பாங்க. ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து வெளியே டிஸ்பிளே ஆகணும். ஏன்னா இது மனித உயிர்கள் காமன் பப்ளிக் ஆக்சஸ்ன்னு இருக்கும்போது இந்த பில்டிங் சேஃப்ன்றத வெளியே வந்து டிஸ்பிளே பண்ணணும். எல்லாருக்கிட்டும் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வெளியே டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வெளியே டிஸ்பிளே பண்ண மாட்டேன். அதை ஒரு நார்ம்ஸா கொண்டு வந்தா யாருமே கேள்வி கேட்கலாங்க. இப்ப எப்படி ஒரு சேஃப்டி பாலிசி குவாலிட்டி பாலிசிலாம் வெளியே போடுவாங்கல்ல ஃப்ரேம் போட்டு, அதுமாதிரி ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வெளியே இருக்கணும்ல. சரி, இணைப்பில் வந்து பல விவரங்களை பகிர்ந்துகிட்டீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி திரு பிரபு.